பிரியமான உறவுகளுக்கு வணக்கம் கூறி இந்த தெய்வீக திருப்பலியில் கலந்து கொள்ள அழைக்கின்றேன். வருகை பாடல் நன்மைகள் செய்த இறைவனுக்கு. நன்மைகள் செய்த இறைவனுக்கு நன்றியின் பலியில் செலுத்திடவாரே, நன்றியின் பலியில் செலுத்திடவாரே, நன்மைகள் நாமே அடைவோம் வாரே, உள்ளத்தை தருவது திருப்பலியா, உடைந்ததென்றால் அது திருப்பலியா, உடைகள் எழுவது தரும் வழியா, உரையினை போகும் கோவழியா, நன்மைகள் செய்த இறைவனுக்கு நன்றியின் பலியில் செலுத்திடவாரே, நன்றியின் பலியில் செலுத்திடவாரே, நன்மைகள் நாமே அடைவோம் வாரே. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக, உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. சகோதர சகோதரிகளே, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் அல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான பரிசுத்த மரியாதையும் வான தூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. இரக்கமுள்ள இறைவா, தூய ஆவியாரால் ஒன்று சேர்க்கப்பட்ட உமது திருச்சபை முழு இதயத்தோடு உம் மீது பற்றுதல் கொண்டிருக்க செய்தருளமை வேண்டுகின்றோம். அதனால் அத்திரு அவை தூய இதயத்துடன் உமோடு ஒற்றுமையாக ஒன்றித்திருக்க அருள்வீராக. உமோடும் தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். முதல் வாசகம் திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அந்நாள்களில் பவுல் எபேசு சபையின் மூப்பர்களிடம் கூறியது, தமது சொந்த இரத்தத்தால் தமதாக்கிக் கொண்ட கடவுளின் திருச்சபையை மேய்ப்பதற்கு தூய ஆவியார் உங்களை கண்காணிப்பாளராக ஏற்படுத்தியுள்ளார். உங்களையும் மந்தை முழுவதையும் கவனமுடன் காத்துக்கொள்ளுங்கள். உங்களை விட்டு நான் சென்ற பின் கொடிய ஓநாய்கள் உங்களுக்குள் நுழையும் என்பது எனக்கு தெரியும். அவை மந்தையை தப்ப விடாதவாறு தாக்கும்.
உங்களிடமிருந்து சிலர் தோன்றி சீடர்களையும் தம்மிடம் திசை திருப்பும் அளவுக்கு உண்மையை திரித்து கூறுவர். எனவே விழிப்பாயிருங்கள். 3 ஆண்டு காலமாக அல்லும் பகலும் இடைவிடாத கண்ணீரோடு நான் உங்கள் ஒவ்வொருவருக்கும் அறிவுறுத்தி வந்ததை நீங்கள் நினைவில் கொள்ளுங்கள். இப்போதும் நான் உங்களை கடவுளிடம் ஒப்படைக்கின்றேன். அவரது அருள் வார்த்தைக்கும் கட்டுப்படுவீர்களாக. அவ்வார்த்தை வளர்ச்சியையும் தூயோர் அனைவருக்கும் உரிய உரிமை பெற்றையும் உங்களுக்கு தரவல்லது. எவருடைய பொண்ணுக்கோ வெள்ளிக்கோ ஆடைக்கோ நான் ஆசைப்படுவதில்லை. என்னுடைய தேவைகளுக்காகவும் என்னோடு இருந்தவர்களுடைய தேவைகளுக்காகவும் இந்த என் கைகளே உழைத்தன என்பதை நீங்கள் அறிவீர்கள். இவ்வாறு பாடுபட்டு உழைத்து நலிவுற்றோருக்கு துணை நிற்க வேண்டும் என்று அனைத்திலும் உங்களுக்கு வழிகாட்டினேன். அதோடு பெற்றுக்கொள்வதை விட கொடுத்தலே பேருடைமை என்று ஆண்டவர் இயேசு கூறியதை நினைவு கூறுங்கள் என்று கூறினேன். இவற்றை சொன்னபின் அவர் முழந்தால் படியிட்டு அவர்கள் எல்லோருடனும் சேர்ந்து இறைவனிடம் வேண்டினார். பின் எல்லாரும் பவுலை கட்டி தழுவி முத்தமிட்டு கதறி அழுதனர். இனிமேல் நீங்கள் என் முகத்தை பார்க்க போவதில்லை என்று அவர் கூறியது அவர்களுக்கு மிகுந்த வேதனை அளித்தது. பிறகு அவர்கள் கப்பல் வரைக்கும் சென்று அவரை வழி அனுப்பி வைத்தனர். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல் பல்லவி. உலகில் உள்ள அரசர்களே கடவுளை புகழ்ந்தேற்றுங்கள். கடவுளே உம் வல்லமையை காட்டியருளும். என் சார்பாக செயலாற்றிய கடவுளே உம் வல்லமையை காட்டியருளும். எருசலேமில் உமது கோவில் உள்ளது, எனவே அங்கு அரசர் உமக்கு காணிக்கை கொணர்வர். பல்லவி. உலகில் உள்ள அரசர்களே கடவுளை புகழ்ந்தேற்றுங்கள். கடவுளுக்கே ஆற்றலை உரித்தாக்குங்கள். அவரது மாட்சியில் இஸ்ரேல் மேல் உள்ளது. அவரது வலிமை மேக மண்டலங்களில் உள்ளது. கடவுள் போற்றி போற்றி. அல்லவே உலகில் உள்ள அரசர்களே கடவுளை புகழ்ந்தேற்றுங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, மான்மாவோடும் இருப்பாராக. புனித யோவான் எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே உமக்கு மகிமை. இயேசு வானத்தை அண்ணாந்து பார்த்து கூறியது, தூய தந்தையே, நாம் ஒன்றாய் இருப்பது போல் அவர்களும் ஒன்றாய் இருக்கும்படி நீர் எனக்கு அளித்த உம் பெயரின் ஆற்றலால் அவர்களை காத்தருளும். நான் அவர்களோடு இருந்தபோது நீர் எனக்கு அளித்த உம் பெயரின் ஆற்றலால் அவர்களை காத்து வந்தேன், நன்கு பாதுகாத்தேன். அவர்களுள் எவரும் அழிவுறவில்லை. மறை நூலில் எழுதியுள்ளது நிறைவேறும் வண்ணம் அழிவுக்குரியவன் மட்டுமே அழிவுற்றான். இப்போது உம்மிடம் வருகிறேன். என் மகிழ்ச்சி அவர்களுள் நிறைவாக இருக்கும்படி நான் உலகில் இருக்கும்போதே இதை சொல்கிறேன். வார்த்தையை நான் அவர்களுக்கு அறிவித்தேன். நான் உலகை சார்ந்தவனாய் இல்லாதது போல் அவர்களும் உலகை சார்ந்தவர்கள் அல்ல. ஆதலால் உலகம் அவர்களை வெறுக்கிறது. அவர்களை உலகிலிருந்து எடுத்துவிட வேண்டும் என்று நான் வேண்டவில்லை. தீயோனிடமிருந்து அவர்களை காத்தருள வேண்டும் என்றே வேண்டுகின்றேன். நான் உலகை சார்ந்தவனாய் இல்லாதது போல் அவர்களும் உலகை சார்ந்தவர்கள் அல்ல. உண்மையினால் அவர்களை உமக்கு அர்ப்பணமாக்கியருளும். உமது வார்த்தையே உண்மை. நீர் என்னை உலகிற்கு அனுப்பியது போல நானும் அவர்களை உலகிற்கு அனுப்புகின்றேன். அவர்கள் உண்மையில் உமக்கு உரியவர் ஆகும்படி அவர்களுக்காக என்னையே உமக்கு அர்ப்பணமாக்குகின்றேன் என்றார். இது வாழ்வு தரும் கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உம்மை புகழ்கின்றோம். மூங்கில் காடுகள் அழிவதற்கு வேறு எந்த சக்தியும் தேவையில்லை. மாறாக மூங்கில் மரங்களே போதுமானது. 2 மூங்கில்கள் ஒன்றாய் இணைந்து உராய்ச்சும் பொழுது அங்கே நெருப்பு உருவாக்கி காட்டுத்தீயாகி மூங்கில் காடுகளை அழிக்க வல்லது. ஒற்றுமையை பற்றி கூறுகின்ற சில கருத்துக்கள். இயேசுவில் பிரியமானவர்களே, இன்றைய 2 வாசகங்களும் ஒற்றுமையை பற்றி பேசுகின்றது.
அமெரிக்காவில் பிரசித்தி பெற்ற டாமி என்கின்ற போதகர் ஒருவர் காட்ஸ் ட்ரீம் என்கின்ற புத்தகத்தில் எவ்வாறாக ஆண்டவருடைய ஜெபத்தை பற்றி, கடவுளுடன் எவ்வாறு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஜெபித்தார் என்பதை பற்றி பேசுகின்றார். அவருடைய புத்தகத்தில் ஆண்டவருடைய ஜெபம், அவர் எதெல்லாம் ஜெபித்தாரோ எல்லாத்தையும் கடவுள் கொடுத்தார். ஆனால் ஒரு ஜெபத்தை மட்டும் கடவுள் கேட்கவில்லை என்று. அது என்ன ஜெபம் என்றால், இன்றைய நற்செய்தி. தன்னுடைய சீடர்கள் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஜெபிக்கின்றார். அந்த ஜெபம் தந்தையால் நிறைவேற்றப்படவில்லை, கடவுளால் அந்த அருள் கொடுக்கப்படவில்லை என்பதை டாமி என்கின்ற அமெரிக்க போதகர் காட்ஸ் ட்ரீம் என்கின்ற புத்தகத்தில் எழுதியிருக்கின்றார். ஏன், எதற்காக என்றால், மனிதர்களுக்கு கடவுள் சுதந்திரம், இந்த சுதந்திரம் என்கின்ற கொடையை தனித்துவமாக கொடுத்திருக்கின்றார். ஒவ்வொருவரும் அதை அவரவர்களுக்கு ஏற்றவாறு வாழ்ந்து விடலாம். ஒவ்வொருவரும் அவர்களுடைய சுதந்திரத்திற்கு ஏற்றவாறு தேர்ந்தெடுக்கலாம். எதை வாழ வேண்டும், நல்லதா கெட்டதா, இரவா பகலா, மேலா கீழா என்று அவரவர்களுக்குடைய ஆசை, விருப்பம், திட்டம், இனங்கள் இவைகளுக்கேற்ற மாற்றிக்கொள்ளலாம் என்பதை அந்த போதகர் கூறுகின்றார். ஆக இயேசு தன்னுடைய விருப்பத்தின்படி தந்தையோடு இணைந்து இருந்தார். அந்த ஒற்றுமையை வெளிப்படுத்தினார். நானும் என்னுடைய தந்தையும் ஒற்றுமையாக இருப்பது போல நீங்களும் இருங்கள் என்று கூறினார். ஆக சீடர்கள் மத்தியில் இருந்த பிளவை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பார்க்கின்றார். திருச்சபையில் ஆதி முதல் இன்று வரை இந்த ஒற்றுமை இருக்கின்றதா என்றால் இல்லை. அதற்கான சாத்தியம் இருக்கின்றது என்றால் சாத்தியம் இருக்கின்றது. எப்பொழுது என்றால், மக்கள் அனைவரும் ஒரே மனதுடன் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்கின்ற ஒரு சிந்தனையோடு வரும்போது. சிறு தீ அணைத்து விட முடியும், சிறிய தீயை அணைத்து விட முடியும். எப்படி என்றால், வெளியில் இருந்து வருகின்ற காற்றோ நீரோ அணைத்து விடும். ஆனால் காட்டுத்தீயை அணைப்பதற்கு மிக கடினம். எந்த ஒரு இல்லத்தில் ஒற்றுமை காட்டுத்தீயை போல் பற்றி எரிகின்றதோ அங்கே வெளியிலிருந்து யார் என்ன சொன்னாலும் எதுவும் ஆகாது. ஒற்றுமை பிரிவுபட மாட்டார். ஆனால் எந்த வீட்டில் ஒற்றுமை கம்மியாக இருக்கோ, கொஞ்சமாக இருக்கோ, அங்கே வெளியிலேருந்து யாராவது எதுனா திரித்து சொல்லுவாங்க. அங்கே ஒற்றுமை அணைந்து விடும், பிரிவினை உருவாகும், சண்டை சச்சரவு பிரச்சனைகள் நிறையா வரும். அதை தான் முதல் வாசகத்தில் பவுலடிகளார் அழகாக கூறுகின்றார். அதுலேயும் அவர் ஒற்றுமையை பற்றி தான் பேசுகிறேன். நான் எப்படி உங்களுக்கு எல்லா காலத்திலும் ஒற்றுமையை பேசி எல்லா பிரச்சனைகளையும் தாண்டி ஒற்றுமை தான் முக்கியம் என்பதை எடுத்து கூறினோ, இது முதல் என்னை பார்க்க மாட்டீர்கள் என்று இன்னொரு பயணத்தை தொடங்குகின்றார் பவுலடிகளார். அவர் அந்த நகரை, எபேசு நகரை விட்டு செல்லும் பொழுது ஒற்றுமையை பற்றி பேசிவிட்டு செல்கின்றார். கடைசி வார்த்தை. ஆனால் அவங்க ஒற்றுமையாக இருந்தாங்களா என்றால் பெரிய பிரச்சனையோடு இருந்தாங்க. குடும்பத்திலும் ஒற்றுமை மிக அவசியம். வெளியிலிருந்து வருபவர்கள் உங்களுடைய நன்மையை பேசுபவர்களைப் போல திரித்து சொல்வார்கள். சிலர் தோன்றி சீடர்களையும் தம்மிடம் திசை திருப்பும் அளவுக்கு உண்மையை திரித்து கூறுவார்கள். திரித்து கூறுவது அப்படின்னாக்கா, அவங்க 1% தான் பார்த்துருப்பாங்க, 2% தான் கேட்டிருப்பாங்க. ஆனால் சொல்லும் பொழுது எப்படி சொல்லுவாங்கன்னாக்கா 200% சொல்லுவாங்க. ஆமாப்பா, நான் பார்த்தேன்ப்பா, ஆமாம் நான் கேட்டேன், அப்படித்தான், அவங்களாம் அப்படித்தான், இவங்களாம் இப்படித்தான், நான் பார்த்துருக்கேன், கேட்டிருக்கேன், ஃபுல் ஸ்டாப் வச்சுருவாங்க. அவ்வளோதான். பெரிய ஒரு பிம்பத்தை உருவாக்கி ஒரு நல்லவனாக இருக்கனால கெட்டவனா மாற்றி அவனுக்கு வாழ்நாள் முழுக்க ஒரு கெட்டவனாவே காட்டிடுவாங்க. பவுலடிகளார் கூறுகின்றார், திரித்து கூறுவார்கள் என்று. எந்த குடும்பத்தில் இந்த பழக்கம் இருக்கோ அது ஒற்றுமையை அழித்து விடுகின்ற ஒரு குடும்பமாக இருக்கு. நம்முடைய குடும்பத்தில் சிந்தித்து பார்ப்போம். எந்த குடும்பத்தில் ஒற்றுமை காட்டுத்தீயை போல பற்றி எரிகின்றதோ, வெளியிலிருந்து எவ்வளோ தண்ணி ஊற்றினாலும், எவ்வளோ திரித்து கூறினாலும், காற்றடித்தாலும், புயல் வந்தாலும் அதை அணைக்க முடியாது. எந்த ஒரு வீட்டில் வேற்றுமை பிரச்சனைகள் கொஞ்சம் கொஞ்சமாக இருக்கோ அது மூங்கில் காடு போல அப்படியே உராய்ச்சிட்டே இருக்கும், எரிந்து அதுவே நாசமாக இருக்கும். வெளியிலிருந்து யாரும் அந்த குடும்பத்தை அழிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அந்த ஒரு சில ஒற்றுமை இல்லாத பிரிவினையே போதும், அதுவே உராய்ச்சி பெருசாக பெரிய தீய மாறி எரிந்து சாம்பலாக போகும்.
காட்டுத்தீக்கும் மூங்கில் காட்டுத்தீக்கும் வித்தியாசம் இருக்கும். மூங்கில் காட்டுத்தீ வந்து எரிஞ்சு நாசமாக போயிடும். காட்டுத்தீ எல்லா மரங்களும் இருக்கும். குடும்பத்தில் இருக்கிற மாதிரி சின்னவங்க பெரியவங்க எல்லாம் ஒற்றுமையாக இருந்தாங்க. வெளியிலேருந்து எவ்வளோ ஃபோர்ஸ் வந்தாலும் ஒற்றுமை அழிக்கப்படும். ஆக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஆதி திருச்சபையில் தன்னுடைய அப்போஸ்தலர்கள் மத்தியில் இருந்த பிரிவினையும் பார்த்தார். இப்பொழுதும் அந்த பிரிவினை இருக்கு, பிரச்சனைகள் இருக்கின்றது. திருச்சபையில் விவாகரத்து உருவாவதற்கான முக்கிய காரணம் மக்கள் திருமணமான மணமக்கள் மத்தியில் விவாகரத்து காரணம் ஒற்றுமை இல்லாது. அது போதாது அப்படின்னு குடும்பத்தில் இருக்கிறவங்க எல்லாம் திரித்து சொல்லுவாங்க. அவனை பற்றி எனக்கு தெரியும்பா, அவளை பற்றி எனக்கு தெரியும். அப்படியே ஆள் கொஞ்சம் கொஞ்சம் அந்த எரியிற விளக்கில் கொஞ்சம் கொஞ்சம் எண்ணெய் சாம்பிராண்டியெல்லாம் போட்டு நல்லா பற்றி எரிய விட்டு போயிடுவாங்க. அது உடனே யாருன்னா வெளியே இருந்து காற்றோ தண்ணியோ ஊற்றுனாக்கா அணைஞ்சிடும். ஒற்றுமை அந்த குடும்பம் புரிந்துடும். இல்லறத்துக்கு முடிவு கொண்டு வரும். நம்முடைய வாழ்க்கையை சிந்தித்து பார்ப்போம். துறவரத்திலும் திருச்சபையிலும் பிரிவினை இருந்து கொண்டு தான் இருக்கின்றது. இல்லறத்தை தாண்டி இப்போ திருவரமும் சபையில் குருக்கள் கன்னியர்கள், அதுக்கு பிரிவினைக்கு காரணமே சொல்ல தேவை. எல்லா காரணத்துக்கும் அவங்க பிரிவினை தான், ஒற்றுமை இல்லாத ஒரு நிலை. ஆக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஜெபித்து தந்தையால் கொடுக்கப்படாத ஒரே ஜெபம் இதுதான், என்னுடைய சீடர்களும் ஒற்றுமையாக இருப்பார்கள். ஒற்றுமையாக இருப்பதற்கான சாத்தியம் இருக்கின்றது. எப்பொழுது நாம் அனைவரும் ஒரே சிந்தனையோடு ஆண்டவருடைய பிள்ளைகளாக இருக்கின்றோம், ஒற்றுமையாக வாழ வேண்டும் என்று. ஆக இந்த சிந்தனையை போதகர் டாமி காட்ஸ் ட்ரீம் என்கின்ற புத்தகத்தில் கூறியிருக்கின்றார். நம்முடைய குடும்பத்திலும் ஒற்றுமை அவசியம், வாழ முடியும், சாத்தியம் என்பதை ஆண்டவர் கூறுகின்றார். எனவே அந்த வரத்தை தேடி தொடர்ந்து ஜெபிப்போம். நாமும் ஒற்றுமையின் பிள்ளைகளாக, பிரிவினை இருக்கின்ற இடங்களில் ஒற்றுமையை உருவாக்குகின்ற கிறிஸ்துவர்களாக வாழ முயற்சி செய்வோம். ஆண்டவரே, அனைத்துலகின் இறைவா, நீர் வாழ்த்து பெறுவீராக. ஏனெனில் உமது வல்லமையில் இருந்து நாங்கள் இந்த அப்பத்தை பெற்றுள்ளோம். நிலத்தின் விளைவும் மனித உழைப்பின் பயனுமான இந்த அப்பத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். இது எங்களுக்கு வாழ்வளிக்கும் அப்பமாக மாறும். இறைவன் என்றென்றும் வாழ்த்து பெறுவாராக. ஆண்டவரே, அனைத்துலகின் இறைவன் நீர் வாழ்த்து பெறுவீராக. ஏனெனில் உமது வல்லமையில் இருந்து நாங்கள் இந்த ரசத்தை பெற்றுள்ளோம். திராட்சை செடியும் மனித உழைப்பின் பயனுமான இந்த ரசத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். இது எங்கள் ஆன்மீக பானமாக மாறும். இறைவன் என்றென்றும் வாழ்த்து பெறுவாராக. சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான புனித திருப்பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையில் இருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. இறைவாவும் கட்டளைகளாலும் தூய மறை நிகழ்வுகளாலும் நிறுவப்பட்ட பலிகளை நீர் ஏற்றுக்கொள்ள உம்மை வேண்டுகின்றோம். நாங்கள் உமக்கு ஏற்ற ஊழியம் புரிந்து கொண்டாடப்படும் இப்புண் பணியால் தூய்மையாக்கப்பட்டு உமது மீட்பின் நிறைவை பெற்றுக்கொள்ள தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியிருந்தோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையை மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்துவின் இறப்பினை நாங்கள் அன்போடு கொண்டாடுகின்றோம். உயிர்ப்பினை உயிர் ஆற்றல் உள்ள நம்பிக்கையோடு அறிக்கையிடுகின்றோம்.
மாட்சியுடன் அவர் மீண்டும் வருவார் என உறுதியோடு எதிர்பார்க்கின்றோம். ஆகவே புனிதர் வானதூதர் அனைவரோடும் நாங்களும் சேர்ந்து உமக்கு புகழிசை பாடி ஒரே குரலாய் ஆர்ப்பரித்து சொல்வதாவது: தூயவர், 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மண்ணகமும் உமது பெயரால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உடைய தூய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உண்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திரு உடலும் திரு ரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவதாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை விட்டு தம் சீடருக்கு அளித்து அவர் கூறினார்: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறினார்: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிலப்படும். இதை என் நினைவாக செய்யும். நம்பிக்கையின் மறைபொருள் ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வதனும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுனின்று ஊழியம் புரிய தகுந்தவர்களென எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் ரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உண்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரை, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தவர்களும் எங்கள் திரு தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் அஸ்வல் கிரேஷியஸ், எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்துள்ளோம். தந்தையை நீர் உலகிலிருந்தும் மடம் அழைத்துக் கொண்ட செவி செக்யூடா என்னும் எம் அடியாரை நினைவு கூர்ந்தோம். உம் திருமகனோடு அவரது இறப்பில் இணைக்கப்பட்டிருந்த இவர் உயிர்ப்பிலும் அவரை போல இருக்க செய்தவர்கள். உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்த போது திருமுக ஒளியின் நூலேற்றலும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயும். கடவுளின் கன்னித்தாயன மாட்சிமிக்க இடைவிடா சகாய அன்னை, அவருடைய அன்பு கணவரான புனித சூசையப்பர், புனித திரு தூதர்கள், இவ்வுலகில் புகழ்ந்தவர்களாக இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேற்றுமாறல்ல உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாற்றியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், நாம் அனைவரும் ஒற்றுமையுடன் வாழ்ந்திட ஆண்டவர் கற்றுக் கொடுத்த அதே ஜெபத்தின் வல்லமையால் ஒற்றுமையை பெற்றுக்கொள்வோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தார். ஆண்டவரை, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கடிவுடன் அருளமை என்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக.
நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எமீட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திரு தூதர்களுக்கு மொழிகிறேன். எங்கள் பாவங்களை பாராமல் எங்கள் ஒவ்வொருடைய ஆழமான விசுவாசத்தையும் கண்ணோக்கி எங்களுக்கு ஒற்றுமையும் அமைதியும் அளித்தருளார். திருமணம் கொள்கிறார். என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். உயிர் தாண்டவருடைய சமாதானம் உங்களோடு என்றும் இருப்பதாக, ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் உறவின் வாழ்த்தை எதிர்கொள்வோம். சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாய். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாய். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தவர். பிரியமானவர்களே, இதோ இயேசு கிறிஸ்து இறைவனின் செம்மறி, உலகின் பாவங்களை போக்குகின்றவர். மனிதர்கள் அனைவரும் ஒற்றுமையாக வாழ வேண்டும் என்று தன்னையே பலியாக ஒப்பு கொடுத்த நம்முடைய அன்பில் இவருடைய திருவிருந்திற்கு அழைக்கப்பெற்ற நாம் அனைவரும் பேர் பெற்றோர். ஆண்டவரே, தேவரீர் என்னில் எழுந்து வர நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியிருந்தோம், என் ஆன்மா நலமடை. கிறிஸ்துவின் தூவல் திரு ரத்தம் நம்மை காத்து முடிவார். நன்றியோடு மன்றாடுவோமாக. இறைவா, நாங்கள் பங்கு கொள்ளும் இந்த திருவிருந்து உமது அருளை என் மீது நிறைவாய் பொழிந்தருளும் உம்மை வேண்டுகின்றோம். அதனால் இந்த திருவிருந்தில் இருந்து எங்கள் ஆற்றலால் நாங்கள் தூய்மைப்படுத்தப்படுவதால் அந்த மாபெரும் கொடைக்கு நாங்கள் என்றும் தகுதி பெற எங்களுக்கு அருள் தாரும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஒற்றுமையுடன் வாழ்கின்ற கிறிஸ்தவர்களாக வாழ்ந்திட சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு இடைவிடா சகாயம் இன்னொரு ஜெபம். நோயாளிகளை ஆசீர்வதிக்கின்ற ஜெபத்தை ஜெபித்து நம்முடைய குடும்பத்தில் இருக்கின்ற வயதானவர்கள், மருத்துவமனையில் இருக்கின்ற நோயாளிகள், இந்த தொற்று நோயால் பாதிக்கின்ற எல்லா மக்களையும் அன்னையின் பாதத்தில் சமர்ப்பித்து ஜெபிப்போம். இந்த நோயாளிகளை மனநோய், உள்ள நோய், உடல் நோயால் வருந்துகின்ற அனைவருக்காக ஜெபிப்போம். யாரெல்லாம் நம்மிடம் ஜெபிக்க கேட்டிருக்கின்றார்களோ அவர்களுக்காகவும், யாரெல்லாம் நமக்காக ஜெபிக்கின்றார்களோ அவர்களுக்காகவும் இந்த ஜெபத்தின் வழியாக மன்றாடுவோம். மிகவும் இரக்கமுள்ள தாயே, தூய கன்னிமரியே, உம்மிடம் அடைக்கலம் நாடி வந்து ஆதரவை தேடி பரிவோடு மன்றாடினோர் எவரையும் நீர் கைவிட்டதாக ஒருபோதும் உலகில் சொல்ல கேட்டதில்லை என்பதை நினைத்தருளும். கன்னியர்களுக்கு அரசியான கன்னியே, அடைக்கலம் தரும் நம்பிக்கை என்னை தூண்டுவதால் நான் உமது திருவடியை அண்டி வருகின்றேன். பாவியாகிய நான் உன் திருமுன் துயரத்தோடு
உமது இரக்கத்திற்காக காத்து நிற்கின்றேன். மனு உருவான திருமகனின் தாயே, என் மன்றாட்டை புறக்கணியாமல் கேட்டறிவீராக. ஆமென். நோயாளிகளை ஆசீர்வதித்தல். ஆண்டவருடைய பெயராலே நமக்கு உதவி உண்டு. விண்ணையும் மண்ணையும் படைத்தவர் அவரே. ஆண்டவரே, என் மன்றாட்டை கேட்டருளும். எனது கூக்குரல் உம்மிடம் வருவதாக. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, ஆன்மாவோடும் இருப்பாராக. மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உடல் நோயால் வருந்தும் உமது ஊழியரை பாரும். நீர் உண்டாக்கிய மக்களுக்கு ஆறுதல் தாரும். நாங்கள் துன்பங்களினால் தூய்மை அடைந்து உமது இரக்கத்தினால் விரைவில் குணமடையும்படி அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்துவின் பெயரால் மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை பாதுகாக்க உங்கள் நடுவிலும், உங்களை காப்பாற்ற உங்களுக்குள்ளும், உங்களுக்கு வழிகாட்ட உங்களுக்கு முன்னும், உங்களுக்கு காவலாக இருக்க உங்களுக்கு பின்னும், உங்களை ஆசீர்வதிக்க உங்கள் மேலும் இருப்பாராக. ஆமென். இடைவிடா சகாயானின் வேண்டுதலால் தந்தை, மகன், தூய ஆவியின் அருளும் ஆசீரும் உங்கள் மீது இறங்கி உங்களோடு என்றென்றும் இருப்பதாக. ஆமென். மாதா பாடல். அன்னைக்கு கரம் குவிப்போம். அன்னைக்கு கரம் குவிப்போம், அவள் அன்பை பாடிடுவோம், அவள் அன்பை பாடிடுவோம். அன்னைக்கு கரம் குவிப்போம், கன்னிமையில் இறைவன் அன்னை என திகழ்ந்தார். கன்னிமையில் இறைவன் ஒரு கொடுத்தார். அந்த மன்னவனின் அன்னை என திகழ்ந்தார். மனுகுலம் வாழ்ந்திட பாதை படைத்தார். மனுகுலம் வாழ்ந்திட பாதை படைத்தார். இனமவள் கரம் குவிப்போம், அவள் அன்பை பாடி